ஹாய் எவ்ரிவன். இந்த வீடியோவில் யாரெல்லாம் மெயின்ஸ் படிக்கலாம் அண்ட் மெயின்ஸ்க்கான சோர்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இந்த சோர்ஸ் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தது. ஸோ இப்படி படிக்கிறது எனக்கு ஓகேவாக இருந்தது, டைம் சேவிங்காக இருந்தது. ஸோ நான் இதை ஃபாலோ பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த மெத்தடை நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கும் ஓகேவாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு யாரெல்லாம் மெயின்ஸ்க்கு படிக்கலாம் அப்படின்றத பார்த்துடலாம். இப்போ இருக்க ஆஸ்பிரன்ஸை 3 கேட்டகரியாக பிரிக்கலாம். ஒன்று டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 ப்ரிலிம்ஸ் நல்லா கொடுத்தவங்க, அதாவது அவங்களுக்கு நான் மெயின்ஸ்க்கு எனக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க. நெக்ஸ்ட் கேட்டகரி பார்டர் ஆஸ்பிரன்ஸ், அதுக்கடுத்து ஒழுங்காக பர்ஃபார்ம் பண்ண முடியாமல் இருக்கிறவங்க. ஸோ இப்போ 3 கேட்டகரியை நம்ம பிரிச்சிடலாம். ஃபஸ்ட் கேட்டகரியில் இருக்கவங்க கண்டிப்பாக உங்களோட ப்ரிப்பரேஷன் நேரத்துக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க அண்ட் ஆன் தி ப்ராசஸில் இருப்பீங்க. இன்னும் நீங்கள் எந்த ஒரு டெஸ்ட் ப்ராக்டிஸும் எடுக்காமல் படிச்சுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா இட்ஸ் அ ராங் கால். படிக்கிறது மட்டும் மெயின்ஸுக்கு போதாது, கண்டிப்பாக டெஸ்ட் ரைட்டிங் ப்ராக்டிஸ் இருக்கணும், ஆன்சர் ரைட்டிங் ஃப்ளோ வரணும். அது 2Aவாக இருந்தாலும் சரி 2வாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக டெஸ்ட்டுன்றது முக்கியமான பார்ட்டு. இதை நீங்கள் ஃப்ரீ சோர்ஸ்லேருந்து எடுத்துக்கிறதும் இல்லை அகாடமி போய் எடுத்துக்கிறதும் அது உங்களோட சாய்ஸ். நான் அகாடமி சேருங்கன்னு நான் சொல்ல மாட்டேன், அது உங்களோட சாய்ஸ். நீங்கள் யோசித்து அதை முடிவு பண்ணிக்கோங்க. ஆனால் டெஸ்ட்டுன்றது கண்டிப்பாக தேவை மெயின்ஸை பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட்டு அடுத்த 2 கேட்டகரியில் இருக்கவங்க, அதாவது பார்டர் ஆஸ்பிரன்ஸ் அண்ட் ஒழுங்காக பர்ஃபார்ம் பண்ணாத ஆஸ்பிரன்ஸ். இவங்க 2 பேருமே கூட மெயின்ஸ்க்கான ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ நான் சொல்கிறேன் சோர்ஸ்லாம் எங்கேருந்து ரெஃபர் பண்ணணுன்றதை நான் சொல்கிறேன். அது உங்களுக்கு ஓகேவாக இருந்தது அப்படின்னா நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் ப்ரிலிமினரி ஆல்ரெடி படிச்சிருக்கீங்க, அப்போ உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் எப்படி படிக்கணுன்றது தெரிய போகுது. மெயின்ஸுன்றது ப்ரிலிமினரியோட எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் தான் மெயின்ஸ். அப்போது நீங்கள் ஆல்ரெடி ப்ரிலிம்ஸ் படித்ததே இன்னும் ஏன் படிச்சுக்கிட்டே இருக்கணும்? நீங்கள் நெக்ஸ்ட் இதை படிக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க, மெயின்ஸ்க்கான ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. டிசம்பரில் ஆனுவல் பிளானர் வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்துட்டு எப்படின்னு சொல்லி உங்களோட பிளானை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆனால் இப்போ டைம் வேஸ்ட் பண்ணாமல் மெயின்ஸ்க்கான ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. பார்டர் ஆஸ்பிரன்ஸ், நீங்கள் பார்டரில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ப்ரிலிம்ஸ் நல்லாவே கொடுத்துருக்கீங்க. சம்திங் டசன்ட் ஒர்க் அவுட் அந்த எக்ஸாம் ஹாலில், அதுதான் மெயினான ரீசனாக இருக்கும். ஸோ நீங்களும் மெயின்ஸ்க்கான ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். யோசிச்சுக்கிட்டே இருக்காதிங்க, திரும்ப ப்ரிலிம்ஸே எடுத்து படிச்சுட்டு இருக்காதிங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுத்துவீங்க, மெயின்ஸ்க்கான ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் மெயின்ஸுக்கு படிக்கிறது இன்கேஸ் ப்ரிலிமினரி கிளியர் ஆகலை அப்படின்னாலுமே உங்களுக்கு நெக்ஸ்ட்டு நீங்கள் ப்ரிலிம்ஸ்க்கு படிக்கும்போது அது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ குழப்பத்தில் இருக்கீங்க அப்படின்னா பாசிட்டிவ் நோட் சைட் போயிடுங்க. அதாவது வரும், கண்டிப்பாக எனக்கு ப்ரிலிம் கிளியர் ஆகும், நான் மெயின்ஸ் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்ற ஒரு நோட் சைட் போயிடுங்க. இருக்கிற டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா இன்கேஸ் இப்போ நீங்கள் வராதுன்னு நினச்சி படிக்காமல் விட்டுட்டு ரிசல்ட் உங்களுக்கு ஃபேவராக வந்துடுச்சு அப்படின்னா ஆல்ரெடி ப்ரிப்பரேஷனில் இருக்கவங்க ஒரு எட்ஜ் எடுத்துடுவாங்க, அது உங்களுக்கு செட் பேக் ஆகிடும். ஸோ அதனால் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க, யோசிச்சுக்கிட்டே இருக்காதிங்க, இருக்கிற நாட்களை வேஸ்ட் பண்ணாதீங்க. இப்போ மெயின்ஸ்க்கான சோர்ஸை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். நான் என்னோடய ஸ்க்ரீன் ரெக்கார்ட் நான் எப்படி சர்ச் பண்ணுவேன் அப்படின்றத இங்கே அட்டாச் பண்ணுறேன். நான் மெயின்ஸ்க்கு இந்த ஆத்தர் புக் படித்தேன், அந்த ஆத்தர் புக் படித்தேன்னு சொல்லி எந்த ஒரு புக்ஸ் பக்கமும் போகலை. நான் ஒரு டெஸ்ட் சீரிஸ் ஜாயின் பண்ணியிருந்தேன், அந்த அகாடமியில் கொடுத்த மெட்டீரியல் ப்ளஸ் நான் எல்லாமே கூகுளில் சர்ச் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இது குரூப் 2ஓட மெயின் சிலபஸ். இப்போ இதில் அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கா. ஸோ இதை நான் நெக்ஸ்ட் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, கூகுளில் போயிட்டு அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி யூபிஎஸ்சி அப்படின்னு சொல்லி போடுவேன். இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியுதா, அந்த கீழே அதாவது யூபிஎஸ்சியோட சோர்ஸஸ் எல்லாமே நமக்கு கிடைக்கும். அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ்கில் வஜ்ரமோடது, திருஷ்டி, WP அந்த மாதிரி நிறையா வெப்சைட்டில் உங்களுக்கு கிடைக்கும். இந்த சோர்ஸே போதுமானது. இதை ரெஃபர் பண்ணி நான் கண்டென்ட் எடுத்துப்பேன். கண்டென்ட் எடுத்துக்கிட்டு இன்கேஸ் இதோட கொஷின்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சியோட PYQவை ரெஃபர் பண்ணிப்பேன். அவங்க எப்படிலாம் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்கன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி மைண்ட் டியூன் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி கண்டென்ட்லாம் நான் ரெஃபர் பண்ணேன். இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, அப்போ இந்த கொஷின்ஸ்க்கு நம்ம எப்படி அதுக்கான ஆன்சரை கொடுக்கணும் அப்படிங்கிறத நான் பார்த்துப்பேன். அதே மாதிரி யூபிஎஸ்சியோட மெயின்ஸ் கொஷின்ஸ் எப்படி இருக்குன்னு நீங்கள் போட்டு பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அவ்வளோதான், கண்டென்ட் கூகுள்லேயே இருக்குது. இப்போ நீங்கள் கூகுளில் ரெஃபர் பண்ணி முடிச்சிட்டிங்க, திரும்ப உங்களுக்கு வேறு ஏதாவது ரெஃபர் பண்ணணும்னு தோணுச்சு அப்படின்னா ChatGPT யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா வாட்ஸ்அப்போட மெட்டா AI, இந்த 2த்துலையுமே நீங்கள் ஆன்சர்ஸ் கேட்டாலும் அது கொடுக்க தான் செய்யும். ஸோ சோர்ஸ் உங்ககிட்டயே இருக்குது. அந்த இருக்கிற சோர்ஸை நீங்கள் எப்படி உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் கன்சால்டேட் பண்ணி ஆன்சர்ஸாக கொடுக்குறீங்க அப்படின்றதுல தான் விஷயம் இருக்குது. நீங்கள் எந்த அகாடமி மெட்டீரியல்ஸ் ரெஃபர் பண்ணாலுமே சேம் சோர்ஸ் தான் இருக்கும். அவங்க வேறு மாதிரி விதத்தில் அதை ப்ரெசென்ட் பண்ணி கொடுத்துருப்பாங்களே தவிர்த்து கண்டென்ட் சேம் தான். ஸோ கூகுள், ChatGPT, மெட்டா AI இது மோர் தென் என்ன. ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வேறு எதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னாலும் இன்ஸ்டாலேயோ இல்லை கீழே கமெண்ட் செஷன்லேயோ கேளுங்க, நான் அதை கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ.